தொலைபேசி வாயிலாக முன்னாள் நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு வள்ளிநாயகம். தற்போது நாளை சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த தீர்ப்பு எவ்வாறு வரலாம் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? இது குறித்து சொல்லுங்க. அதாவது தீர்ப்புல ரெண்டு தப்பு பண்ணிக்காரு குமாரசாமி. ஒரு தப்பு 8.10 தான் வந்திருக்கு, 10% வரல, அதனால எக்ஸாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு வழக்குக்கு எதிர். எந்த வழக்கு அவர் ஆதாரம் சொன்னாரோ அந்த வழக்கு தவறுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அவரை அந்த சொல்ல காரணத்துக்கு பின்னால அந்த ஆக்டே அமெண்ட் பண்ணிட்டாங்க. அது ரெண்டையும் அவர் கவனத்துக்கு கொண்டு வரவில்லை. அதனால அவருடைய தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகுது சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ரிமைண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. திரு வள்ளிநாயகம், இப்போ 2 நீதிபதிகள் முரண்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்தா இந்த வழக்கு அடுத்ததா எவ்வாறு பயணிக்கும்? அதாவது 3வது நீதிபதி ரெஃபர் பண்ணுவாங்க. 2 பேர் டிஃபர் பண்ணாங்கன்னா it will refer to a third judge and the third judge will decide. அந்த third judge ஓப்பனாகவும் ஹியர் பண்ணலாம், அந்த சேம்பரே டிசைட் பண்ணிக்கலாம். ஹலோ, உங்களது தகவலுக்கு நன்றி திரு வள்ளிநாயகம்.